ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கோதுமை மாவுல நல்லா பொறு பொறுன்னு பூரி செய்ய போறோம். இதுல 3 உலக்கு கோதுமை மாவு போட்டேன். அப்பதான் நல்லா பொறு பொறுன்னு இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல நம்ம பண்றோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போடுறேன். நல்லா பொறு பொறுன்னு இருக்குன்னா கொஞ்சம் ஜீனி சேர்த்துக்கணும். அப்பதான் நல்லா பொறு பொறுன்னு இருக்கும். கொஞ்சம் ஜீனி சேர்த்துக்குங்க. ரொம்ப போட வேணாம், கொஞ்சம் போட்டா போதும். இவ்வளவு போட்டா போதும். மாவை நல்லா பிணைஞ்சிருவோம். தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பொறு பொறுன்னு நீங்க ஹோட்டல் ஸ்டைல செய்யணுண்டா நல்லா பிணைஞ்சு விட்டுட்டு இப்போ தண்ணியை ஊற்றிக்குங்க. தண்ணி பார்த்து பார்த்து ஊற்றுங்க. பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக சமைச்சிடலாம். அப்படியே நல்லா பொறு பொறுன்னு இருக்கும். ரொம்ப ஊற்றிடாதீங்க, தண்ணியை பார்த்து பார்த்து ஊற்றுங்க. இதோட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அமர்த்திடுங்க. பிணைஞ்சிருங்க, கெட்டியா பிணைஞ்சிருங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க, நல்லா சாஃப்டா இருக்கும். அவ்வளவுதான். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். நல்லா பிணைஞ்சிருங்க. பூரி மாவு இதுல ஜீனி ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ரவை போட்டிருக்கிறோம். அதனால நல்லா உப்பலா பூரி வரும். புதுசா ட்ரை பண்றவங்க கூட இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். மாவை நல்லா பிணைஞ்சிடணும். எண்ணெயை குடிக்காது, பாத்துக்குங்க. பூரி செய்யறதுக்கு நல்லா கெட்டியா இருக்கணும். 1/2 மணி நேரம் ஊறட்டும். அவ்வளவுதான், பூரி மாவு ரெடி ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் ஊறட்டும். நம்ம பூரி கிழங்கு பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சரியில்லை. சுவையான ஹோட்டல் ஸ்டைல பூரி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்க மாவு பண்ணிட்டீங்கன்னா பேச்சுலர்ஸ் கூட ஈஸியா சமைச்சிடலாம். நல்லா பொறு பொறுன்னு பூரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.